ராம்கி, இப்போ முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த கூட்டத்தில் போய் பங்கேற்காததும் மம்தா பானர்ஜி பங்கேற்காததும் ஒரு சர்ச்சையாகத்தான் பார்க்கப்படுதா? இந்த இன்டகிரேட்டட் அப்படின்றது இல்லாமல் இருக்கு அப்படின்ற பாஜகவோட விமர்சனத்துக்கு ஆதரவாக இந்த விஷயங்கள் போகுதா? இல்லை அது நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அது வந்து வெவ்வேறு கூட்டணி, வெவ்வேறு கட்சிகள் சேர்ந்த ஒரு கூட்டணி. ஆக்சுவலாக இந்த கூட்டணிக்கான பிரதான ஒரு அஜெண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பாஜக எதிர்ப்பு, அவ்வளோதான். அதை தாண்டி அவங்களால எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நீங்கள் இந்த கூட்டணியில் உள்ள இரு கட்சிகளுக்குள்ள அவங்களுக்குள்ளே நிறைய கொள்கை வேறுபாடுகள்லாம் இருக்கும். ஆனால் அவங்க எல்லாம் ஒன்று ரெண்டு நிற்கிறது. கேரளாவே எடுத்துங்க, நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். பட் இவங்கெல்லாம் ஒருங்கிணைந்து நிற்கிறதுக்கு காரணம் என்ன? பாஜக எதிர்ப்பு தான். பாஜக வந்து அந்த ஆட்சியில் இருக்கும் வரை இந்த கூட்டணி ஒற்றுமையாக இருக்கும். பாஜக ஆட்சி கட்டில விட்டு இறங்கினா இந்த கூட்டணி அப்படியே வெங்காய முட்டை போல சிதறிவிடும். இதுதான் அதோடைய கூட்டணியோட. அதனால இந்த கூட்டணிக்குள்ள உள்ளுக்குள்ள நெருக்கடிகள், இந்த மாதிரியான சலசலப்பு இருக்கதான் செய்யும். பட் இதில் என்ன கணக்குகள்லாம் போக வேணாம், 4 நாள் நம்ம தெரிஞ்சிட போது. ஆனால் சின்ன நல்ல விஷயங்களை வந்து அவங்க தவற விட்டாங்க அப்படிங்கிறது தான் நான். இப்போ மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இப்போ நெல்லிக்காய் மூட்டைன்னா அது செதறி எல்லா பக்கமும் போகும், வெங்காயம் எல்லா பக்கமும் போகும். அது ஜெயராம் ரமேஷ் அதான் சொல்றாரு, எங்க பக்கம் அவர் இன்னைக்கே வந்து டோர் சார் ஓப்பன்ங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு என்னன்னா ஜெயராம் ரமேஷ் சொல்வது நடக்கதான் செய்யும். நான் அது லாஜிக்கலி கரெக்ட், அவர் நடக்க சொல்றது நடக்கும். ஆனா இங்க என்னன்னா இப்ப நீங்க வந்து மதச்சார்பற்ற ஜனதாதளம் இருக்குது, 3 தொகுதியில் இருந்து ஜெயிச்சா 3 தொகுதியிலும் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அவங்க கிட்ட இருக்குது. ரேவண்ணா ஒருத்தர் இருக்காரு. இப்ப 3 பேரும், ரேவண்ணா உட்பட 3 பேரும் ஜெயிச்சு காங்கிரஸ் ஜெயராம் ரமேஷ் வந்து எங்களை கூட்டணி சேர்த்துங்கன்னா சேர்த்துப்பாரா? அப்ப என்னன்னா இதே காங்கிரஸ் தான் 2வது கட்டத்தில் கர்நாடகாவில் வந்து ரேவண்ணாவை முன்வைத்து தான் அவங்க பிரச்சாரம் செய்து ஒரு வலுவான இப்ப அந்த பக்கம் வந்து பாஜகவை வந்து வலு குறைவாக அதுக்கு வாய்ப்பு இல்லாத அளவுக்கு ஆக்குனதுக்கு காரணம் இந்த இஷ்யூ தான். இந்த இஷ்யூ தான் ஹைலைட் பண்ணி பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இவர்களை கூட்டணி சேர்த்துப்பாங்களா? இப்ப ஏன் அப்படி ஸ்டேட்மெண்ட் ஜெயராம் ரமேஷ் கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குல்ல. 2வது நீங்க கார்கே சொல்றாரு என்னன்னா, போன வாரம் வந்து உங்க இந்தியா கூட்டணி யார் பிரதமர் வேட்பாளர்ங்கிறதுக்கு கவுன் பனேகா கரோர்பதி மாதிரி எங்களுக்கு தெரியாது, முடிவு பண்ணுவோம், அடுத்தடுத்த கட்டத்தை தான் தெரிய வரும்னாரு. இன்றைக்கு வந்து என்னுடைய சாய்ஸ் வந்து ராகுல் காந்திங்கிறாரு. அப்ப அதாவது ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க மனதில் இதை சொன்னால் பிரச்சனையே வரும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அவர் சொல்லும்போதுக்காக என்ன சொல்றாரு, ராகுல் காந்தி என்னுடைய சாய்ஸ், பிரியங்கா காந்தி போட்டிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறாரு. யார் சொல்றா? காங்கிரஸோட தலைவர் சொல்றாரு, இந்தியா கூட்டணியோட கன்வீனர் சொல்றாரு. அப்ப அவர் சொல்றதுலேருந்தே தெரியுது நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டு ஒரு தெளிவான ஒரு டிரான்ஸ்பரண்டா காங்கிரஸ் கட்சி தலைவரே ஒண்ணுமே இல்லைங்கும் போது இந்தியா கூட்டணி வரும்போது அடிப்படையில் நிறைய சிக்கல்கள் இருக்கதான் செய்யும். நான் என்ன சொல்றேன், இவ்வளவு கூட்டணிகள் இருந்தும் நான் என்ன சொல்றேன், ஒரு கலர்ஃபுல்லான ஒரு கூட்டணி, ஒரு 2004 இருக்கிற ரெயின்போ கூட்டணி மாதிரி ஆன கூட்டணி, வெவ்வேறு தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் ஒன்று. இப்போ நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையிலேருந்து வந்தோன்னே முதல் வேலை என்ன சொன்னார்? 75 வயது ஆனது பிறகு மோடி என்ன பண்ணுவார்னு கேட்டார். அது வரைக்கும் யாரும் பேசல. ஸோ இது மாதிரி ஒவ்வொருடைய தலைவர்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் வர மாதிரி இருக்கும். அது வந்து பல பிரச்சாரங்களுடைய போக்கே மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ள இந்தியா கூட்டணி தவறி விட்டது தான் நான் சொல்வேன். இப்ப மன்மோகன் சிங் அவர் லெட்டர் எழுதி கொடுத்தாங்க. நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்தியா கூட்டணியினர் தானே பேசினாங்க. ஏன் அப்ப அதை தவறிட்டாங்கன்றது இல்ல, அததான் அவங்க அதை வந்து ஹைலைட் பண்ணி கொண்டு போய் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல கோடி மூடியால வந்து இருட்டடிக்கப்பட்டெல்லாம் சொன்னாலும் நீங்க இன்னைக்கு ஒரு மன்மோகன் சிங் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு, அது எந்த அளவுக்கு பெரிய ரீச் ஆயிருப்பாருங்க. ரொம்ப 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 தெளிவா ஸ்ட்ரைட்டா சொல்றாரு. இப்ப பிரதமர் மோடி அவருடைய பேச்சு வந்து பிரதமர் அலுவலகத்துடைய மாண்பை குறைத்து விட்டதுங்கிறார். எல்லாரும் அக்செப்ட் பண்றாங்க, பெரிய அளவுல பேசு பொருளானது. சோ இந்த மாதிரி சின்ன விஷயங்களை இதையே இந்த கடைசி கட்டத்தில் வருது, 2ஆம் கட்டத்திலே அப்பயே இது மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருந்ததுன்னா பெரிய அளவில் பேசு பொருளாக இருந்திருக்கும். இது வந்து இப்போ நம்ம ஒரு தலைவர் ராகுல் காந்தியே எல்லாரும் பேச வேண்டும், அவரே பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்கள் அவர் பிரதமர் வேட்பாளராக ஆக்கிவிட்டு நீங்கள் அதை சொல்லியிருக்கணும். இல்லையா, பரவாயில்ல, மற்ற எல்லா தலைவர்களும் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கணும். இப்போ பாஜக மாரி இல்லை, நாங்கள் பாஜக மோடி மட்டும் தான் பேசுறாரு, அமித்ஷா மட்டும் தான் பேசுறாரு, நாங்கள் பாருங்க எவ்வளோ பேர் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இங்கே வந்து அதையும் செய்யலை, இதுவும் செய்யாமல் எந்த விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி கையாளாமல் ஒரு கிடைத்த வாய்ப்பை இந்தியா கூட்டணி தவறி விட்டது அப்படிதான் நான் நினைக்கிறேன். பாப்பா கவுண்டிங் நம்பர்ஸ் வந்தா தெரிய போகுது எந்த அளவுக்கு. கூட்டணியோட ஸ்ட்ரென்த்தே வந்து அந்த டைவர்சிட்டி தானே. நீங்க இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து மோடி தொடர மாட்டார்னு சொன்னாரு, அதற்கு எதிர்வினை அமித் சாட்டினார்ல. அதே போல வந்து மம்தா பானர்ஜி தானே வந்து இந்தியா கூட்டணி சார்பாக வந்து மோடிக்கு எதிராக வந்து பேசினாங்க. அகிலேஷ் யாதவ் பேசினாரு, தேஜஸ்வி பேசினாரு, ஸ்டாலின் பேசுறாரு. இதுதானே அவங்களோட ஸ்ட்ரென்த். பிஜேபியோட எதிர்பார்ப்பு மோடி வெர்சஸ் கூ, அந்த பைனரிக்குள்ள எதற்கு போய் இந்தியா கூட்டணி டிராப்ல மாட்டணும்? அவருடைய பலமே வந்து இது வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் டிக்ளேர் பண்ணாம ஒட்டுக்கா சந்திச்சது தானே, ஒற்றுமையோட சந்திச்சது தானே அவங்க. சரி, ஓகே. இப்போ இந்தியா கூட்டணி